தோனிக்கு இன்ஜுரியா, மேட்ச் விளையாட மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சைட்லேருந்து சொன்ன தகவல் படி என்ன அப்படின்னா, கன்ஃபார்மாக இந்த சீசன் தான் தோனி அவர்களோட கடைசி சீசனாக இருக்கும். இதை முடிச்சுட்டு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி நாட்லாம் கிடையாது, கண்டிப்பாக வந்து ரிட்டையர் ஆயிடுவார். அதாவது இதில் ஐபிஎல் மேல் விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. போன வருஷமே வந்து போட்டி முடிஞ்சோடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனார். நேம் இன்ஜுரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த தடவை விக்கெட் கீப்பிங்கே அவர் பண்ண மாட்டார் அப்படின்ற விஷயம் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். ஐபிஎல் சீசன் வந்து திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, களை கட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச டீம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே ஈகராக காத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்ச டீம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே கண்டிப்பாகவே இருக்கும். அதில் தலை தோனி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். போன வருஷமே பார்த்தீங்கன்னா நீம் இன்ஜுரியால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவதிப்பட்டார். முடிச்சோடனே ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தார். இந்த சீசனில் வந்து அவர் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு போன சீசனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் தான் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோனி அவர்கள் வந்து விளையாடுறதுல சந்தேகம் இருக்கு, விளையாடுவாரு, ஆனால் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டாரு. ருத்ராஜ் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக தான் தோனி அவர்கள் இறங்குவார். அதுவும் 7வது 8வது அந்த மாதிரிலாம் இறங்க போறாரு. அதுங்களே யாரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது அவர் இறங்குறத நம்மளை பார்க்கவே முடியாது. அவர் ஃபுல் சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் விளையாடுறத வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ கிடச்சிருக்கு அப்டேட் வந்திருக்கு. ஐயோ, அப்போ தலையை நம்ம வந்து அங்கே வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோனி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வயசை நம்ம கருத்தில் கொள்ளணும், 40+ மேலே ஆயிடுச்சு அவருக்கு. இருந்தாலும் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும், என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து எல்லா சீசனுமே டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த சீசன் வந்து அவருக்கு கடைசி சீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லாததுக்கு முன்னாடி நிறைய அஃபிஷியல் சைட்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து தகவல் என்னன்னா, இல்லை அவர் கண்டிப்பாக இந்த தடவை வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னா உறுதியாக சொல்லிடுவார், இல்லைன்னா இல்லை நான் வரமாட்டேன், கோச்சாக இருக்காரா, அடுத்து அவர் முடிவு பண்ணுறது அவரோட கையில் தான் இருக்குது. அதனால ருத்ராஜ் தான் போன வருஷமே பார்த்தீங்கன்னா தயார்படுத்தி கேப்டன் ஆக்கிட்டாங்க, ஃபியூச்சரை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் போன வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாகவே வந்து ருத்ராஜ் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா, அதாவது 7 விக்கெட் ஆனால் தான் நம்ம தலையோட தரிசனம் பார்க்க முடியும், இல்லைன்னா வந்து அதுவுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸ் எல்லாருமே வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் டீமை பொறுத்தளவு வந்து செம்மையா இருக்கு, எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. வேற லெவலில் பிளேயிங் லெவன் இருக்கு. சென்னை பிச்சில் நடக்குது அப்படின்னா ஸ்பின் போறதுக்கு எக்கச்சக்க ஆட்கள் இருக்காங்க, ஒரு குறையுமே இல்லை. டீம் சூப்பரா இருக்கு. தோனிக்கு அதில் இடம் கிடைக்குமா அப்படின்றதே ஒரு டவுட்டாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த லெவலில் தான் வந்து டீம் இருக்குது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த தடவை வந்து கப்புக்கு ட்ரை பண்ணலாம், 6வது கப் லோடிங், அது இல்லாமல் பிளே ஆஃப் கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தோனி அவர்கள் இம்பாக்ட் பிளேயராக விளையாடுறதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.